இன்றைய முக்கிய செய்திகள். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை அதிகம் வாங்குங்கள் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு. இன்று ஆயுத பூஜையை ஒட்டி போர் நினைவிடத்தில் ஆயுதங்களுக்கு பூஜை செய்தார் ராஜ்நாத் சிங். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் சுட்டுக்கொலை, பீகாரில் அதிர்ச்சி சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் மூட நம்பிக்கை, நாக்கை வெட்டி காணிக்கையாக செலுத்திய பக்தர். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 78.64 லட்சமாக உயர்ந்துள்ள நிலையில் குணமடைதல் விகிதம் 90% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் தினசரி நோய் தொற்று 1 லட்சத்தை எட்டிய நிலையில் தற்போது படிப்படியாக குறைந்து 60,000ற்கு கீழ் வந்துள்ளது. குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 78.64 லட்சமாக உயர்ந்துள்ளது. மொத்த பாதிப்பு 78,64,811 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 50,129 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 578 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,18,534 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 70,78,123 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 62,077 பேர் குணமடைந்துள்ளனர். புதிய நோய் தொற்று எண்ணிக்கை விட அதிக நபர்கள் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 6,68,154 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.51% உள்ளது. குணமடையும் விகிதம் 90% உயர்ந்துள்ளது. காதி விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் முகக்கவசங்களை மக்கள் அதிகம் வாங்கி பயன்படுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதுடன் மக்களுடன் கலந்துரையாடுகிறார். அவ்வகையில் இந்த மாதத்திற்கான மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. அதில் மோடி பேசிய போது, நாட்டு மக்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் இந்த ஆண்டு மிகவும் எளிமையாக கொண்டாடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பண்டிகை கொண்டாட்டங்கள் வைரஸ் பரவல் காரணமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். பண்டிகை காலங்களில் பொருட்கள் வாங்கும் போது உள்ளூர் பொருட்களை அதிக அளவில் வாங்க வேண்டும். உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். காதி விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் முக கவசங்களை மக்கள் அதிகம் வாங்கி பயன்படுத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது. வரிசையாக பண்டிகைகள் வர உள்ளதால் தனி மனித இடைவெளியுடன் பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்று அவர் பேசினார். ஆயுத பூஜை ஒட்டி டார்ஜிலிங்கில் போர் தளவாடங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பூஜை செய்து வழிபட்டார். நவராத்திரி பண்டிகையை தொடர்ந்து நாடு முழுவதும் இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. மக்கள் தங்கள் வாகனங்களையும் தொழில் கருவிகளையும் சுத்தம் செய்து பூஜை செய்தனர். அலுவலகங்கள் அனைத்திலும் சரஸ்வதிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அவ்வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் உள்ள சுக்னா போர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு நடைபெற்ற ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் துப்பாக்கிகள், ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் பல்வேறு இராணுவ தளவாடங்களுக்கு சிறப்பு பூஜை செய்தார். அதன் பின்னர் பேசிய ராஜ்நாத் சிங், இந்தியா சீனா எல்லை பதற்றம் முடிவுக்கு வர வேண்டும், அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. அதே சமயம் நமது நிலத்தில் ஒரு அங்குலம் கூட எடுக்க நமது இராணுவம் அனுமதிக்காது என்றார். எல்லை பிரச்சினை நிலவும் சூழலில் சீனாவை ஒட்டியுள்ள சிக்கிம் மாநிலத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போது சீன துருப்புகளால் ஊடுருவக்கூடிய முயற்சியை தடுக்கும் வகையில்
இந்திய படைகள் குவிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அமைச்சர் பார்வையிட உள்ளார். அதன்படி இன்று சுக்னாவை தலைமையிடமாக கொண்ட கேங்டோங், கலிம்போங் மற்றும் பின்னகுரி ஆகிய மலைப்பகுதிகளில் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதிகளிலும் 12,000 வீரர்கள் விரைவில் குவிக்கப்பட்டுள்ளனர். அங்கு படைகளின் செயல்பாடு மற்றும் தயார் நிலை தொடர்பாக கேட்டறிந்தார். இந்நிலையில் டார்ஜிலிங்கில் கலாச்சார நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியபோது, இந்தியா எப்போதும் தனது அண்டை நாடுகளுடன் நல்ல உறவை தொடரவே விரும்புகிறது. அதற்கான முயற்சிகளில் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். சில சமயங்களில் நமது எல்லையை பாதுகாக்க நமது வீரர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கல்வானில் 20 ராணுவ வீரர்கள் தாய் நாட்டிற்காக தங்களை தியாகம் செய்துள்ளனர். அவர்களின் தியாகம் வீண் போகாது. தேசமும் அதன் எல்லைகளும் உங்களால் பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து நாளை நாத்துலா மற்றும் எல்லை அருகே உள்ள பிற பகுதிகளிலும் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது வீரர்களுடன் கலந்துரையாடும் ராஜ்நாத் சிங் தசராவை முன்னிட்டு நடைபெறும் சாஸ்திரா பூஜையிலும் கலந்து கொள்கிறார். இந்திய சீன இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் சமயத்தில் ராஜ்நாத் சிங் எல்லையில் ஆய்வு மேற்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாஜகவை விட்டு வெளியேற பலர் விரும்புவதாக மகாராஷ்டிரா மாநில பாஜகவின் முன்னாள் முக்கிய பிரமுகர் ஏக்நாத் கட்சே தகவல் தெரிவித்துள்ளார். பாஜகவில் இருந்து விலகிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சே நேற்று முன்தினம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். நேற்று முன்தினம் மும்பையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான தனது ஆதரவாளர்களுடன் என்சிபியில் இணைந்த அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாராஷ்டிராவில் பலர் பாஜகவை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள். அவர்களை கட்சி தடுத்து வருகிறது. மாநிலத்தை ஆளும் மகா விகாஸ் அகாடி கூட்டணியை வீழ்த்தி விடலாம் என பாஜக தவறான கணக்கை போடுகிறது. அதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த அரசு ஒருபோதும் வீழ்ச்சியடைய போவதில்லை. கடந்த 42 ஆண்டுகளாக பாஜகவில் அங்கம் வகித்து வந்து அக்கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட என்னை போன்றவர்களது கோரிக்கைகளை அவர்கள் கேட்க மறுக்கின்றனர். நாங்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் சேரும்போது 2 வாக்குறுதிகளை வழங்கினோம். நாங்கள் கட்சியின் அமைப்பை பலப்படுத்துவோம் என்றும், மகா விகாஸ் அகாடி அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்றும் 2 வாக்குறுதிகளை வழங்கியுள்ளோம். அதற்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் வடக்கு மற்றும் மேற்கு விதர்பா பகுதிகளை மேம்படுத்துவதை எங்கள் முக்கிய இலக்காக வைத்திருக்கிறோம். அரசுடன் இணைந்து எங்கள் பகுதிகளில் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வோம் என்றார். வடக்கு மகாராஷ்டிரா, மேற்கு விதர்பாவில் உள்ள 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மகத்தான செல்வாக்கை கொண்டிருக்கும் ஏக்நாத் கட்சேயின் விலகல் பாஜகவுக்கு பலத்த பின்னடைவையும் என்சிபிக்கு பெரும் பலத்தையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து பாஜக மேலிடம் மீது கடும் அதிருப்தியில் உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர்களான பிரகாஷ் மேத்தா, சந்திரசேகர் பவன்குலே, வினோத் தாப்தே போன்றவர்களும் கட்சேயின் வழியை பின்பற்றி என்சிபியில் இணையலாம் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. சீனாவுக்கு எதிராக இந்தியா ராணுவ ரீதியாக சிறப்பாக தயாராக இருக்க வேண்டும் என மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் தலைவர் மோகன் பகவத் விஜயதசமி உரையில் கடந்த 1 வருடத்தில் நடந்த பல்வேறு குறிப்பிடத்தக்க சம்பவங்களை பட்டியலிட்டார். குடியுரிமை திருத்த சட்டம் போராட்டங்கள், லடாக்கில் இந்திய சீன எல்லை மோதல், பிரிவு 370 போன்ற பிரச்சனைகள் குறித்து RSS தலைவர் பேசினார். விஜயதசமி நிகழ்ச்சியில் பேசிய பகவத் கூறும்போது, சீனாவுக்கு எதிராக இந்தியா ராணுவ ரீதியாக சிறப்பாக தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் டிராகனை விரிவாக்கவாதி என்று அழைத்தார். அதே நேரத்தில் நேபாளம், இலங்கை மற்றும் பிற நாடுகளுடன் சீனாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார். இந்திய பாதுகாப்பு படைகள், அரசாங்கம் மற்றும் மக்கள் தடையின்றி இருந்தனர் மற்றும் எங்கள் பிராந்தியங்களை ஆக்கிரமிப்பதற்கான சீனாவின் கடுமையான முயற்சிகளுக்கு கடுமையாக பதில் அளித்தனர் என்று அவர் கூறினார். CAA-வை பயன்படுத்தி சந்தர்ப்பவாதிகள் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற பெயரில் ஒழுங்கமைக்கப்பட்ட வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். ஏதாவது சிந்திக்கப்படுவதற்கு முன்பே கொரோனா நுழைந்தார். பின்னணியில் கலவரக்காரர்கள் மற்றும்
சந்தர்ப்பவாதிகள் மோதலை மறுபரிசீலனை செய்வதற்கான முயற்சிகள் இன்னும் தொடருகின்றன என்று அவர் தனது தசரா உரையின் போது கூறினார். CAA எந்த ஒரு குறிப்பிட்ட மத சமூகத்தையும் எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த புதிய சட்டத்தை எதிர்க்க விரும்புவோர் முஸ்லிம் மக்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவர்கள் என்ற தவறான கருத்தை பரப்புவதன் மூலம் நமது முஸ்லிம் சகோதரர்களை தவறாக வழி நடத்தினர் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற நடைமுறைகளை தொடர்ந்து சரத்து 370ஐ ரத்து செய்தல், உச்சநீதிமன்றத்தின் தெளிவற்ற தீர்ப்பின் அடிப்படையில் பெரும் ராம் மந்திர் பூமி பூஜன் மற்றும் CAA-வை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவது போன்ற பல குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் கடந்த ஆண்டில் நடந்தன என்று அவர் கூறினார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனதா தள ராஷ்டிரியவாடி கட்சி வேட்பாளர் ஸ்ரீ நாராயண் சிங் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் வருகிற 28ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. இதற்காக மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளன. அங்குள்ள ஷியோகர் மாவட்டத்திற்குட்பட்ட ஷியோகர் தொகுதியில் ஜனதா தள ராஷ்டிரியவாடி கட்சி சார்பில் ஸ்ரீ நாராயண் சிங் என்பவர் களத்தில் இருந்தார். அங்கு நவம்பர் 3ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருந்த நிலையில் இவர் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த வகையில் நேற்று அந்த தொகுதிக்குட்பட்ட ஹட்சர் கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் திடீரென ஸ்ரீ நாராயண் சிங் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடினர். இதில் ஸ்ரீ நாராயண் சிங் மற்றும் 2 பேர் குண்டு பாய்ந்து பலத்த காயமடைந்தனர். 3 பேரும் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் ஸ்ரீ நாராயண் சிங் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் பீகாரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் MLA ராகுல் லோதி இன்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் MLA ராகுல் லோதி இன்று திடீரென MLA பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை இடைக்கால சபாநாயகர் ரமேஷ்வர் சர்மாவிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹானை ராகுல் லோதி சந்தித்தார். அவர் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். ராகுல் லோதிக்கு சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார் சௌஹான். உத்தரப்பிரதேச மாநிலம் பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆத்மராம் யாதவ். நேற்று தேவி மாதா கோயிலுக்கு சென்ற இவர் தனது நாக்கை வெட்டி தேவி மாதா சிலைக்கு முன்பு வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து யாதவை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் யாதவுக்கு சிகிச்சை அளிக்க முயற்சி செய்தனர். அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற போது கோயிலில் இருந்த சியாம் சுந்தர் இது குறித்து கூறும்போது, நாக்கை வெட்டி கொள்வதற்கு முன்பே தனக்குள் கடவுள் புகுந்து விட்டதாக யாதவ் தெரிவித்தார். கடவுளுக்கு பரிசாக தனது தலையை வெட்டி காணியாக செலுத்த விரும்பியதாக தெரிவித்தார். ஆனால் இதற்கு அவரின் தாயார் மறுப்பு தெரிவித்துள்ளார். எனவே தனது நாக்கை வெட்டி கடவுளின் சிலைக்கு முன்பு காணிக்கையாக வைத்தார். அவரின் நாக்கை மீண்டும் ஒட்ட வைக்க மருத்துவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் என்றார். இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் மூட நம்பிக்கையால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது அதிர்ச்சி அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். 2018-19 நிதியாண்டுக்கான GST தாக்கல் மற்றும் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பித்தலுக்கான காலக்கெடுவை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. GST சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள வணிகர்கள் கடந்த 2018-19 நிதியாண்டுக்கான GST தாக்கல் மற்றும் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பித்தலுக்கான காலக்கெடுவை இந்த மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்திருந்தது. கொரோனா பரவலால் மக்கள் சந்தித்து வரும் நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த தளர்வை மத்திய அரசு வழங்கியது. ஆனால் நாட்டில் கொரோனா அலை இன்னும் ஓயாத நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் போன்றவற்றால் வழக்கமான வர்த்தக நடவடிக்கைகள் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து முடங்கியே கிடக்கிறது. எனவே இந்த காலக்கெடுவை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வந்தன. இதைத் தொடர்ந்து இந்த காலக்கெடுவை மேலும் நீட்டிக்க GST கவுன்சில் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு 2018-19 நிதி ஆண்டுக்கான GST தாக்கல் மற்றும்
தணிக்கை அறிக்கையை சமர்ப்பித்தலுக்கான காலக்கெடுவை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இந்த தகவலை மத்திய மறைமுக வரிகள் வாரியம் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. அகமத்நகர் மாவட்டம் ஷிர்டியில் விஜயதசமி எளிய முறையில் கொண்டாட்டம். பண்டார்பூரில் இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடைய கும்பல் கைது. மாணிக்பூரில் திருட்டு சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி உறுப்பினரின் சகோதரர் கைது. மும்பையில் பெங்கால் கிளப் மூலம் நடைபெறும் துர்கா பூஜை எளிய முறையில் கொண்டாட்டம். அமராவதியில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த கேண்டீன் மூடப்பட்டதால் பணியாளர்கள் உணவு வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். அமராவதியில் உள்ள பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் இயங்கி வந்த கேண்டீன் வசதிகள் மாவட்ட நிர்வாகம் மூலம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பணியாற்றி வந்த ஒப்பந்த ஊழியர்கள் 224 பேர் வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் உணவு தயாரிப்பதற்கான செலவு அதிகரித்து உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வார்டுகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் உணவு வழங்கப்படாத நிலையில் கடும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஏக்நாத் கட்சே தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததை தொடர்ந்து ஜல்கான் பகுதியில் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பாஜக மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சே கட்சியில் இருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். இந்நிலையில் இச்சம்பவத்தை ஜல்கான் பகுதியை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நினைவகம் அருகில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசியவாத காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் தீபக் ராக் வாக்மாரே, ஞானேஸ்வர் மகாஜன், அரவிந்த் தேவ்ரே, மோகன் நானா, ஆகேஷ் பிவால், நகர தலைவர் நிலேஷ் சௌதாரி, இளைஞர் அணி தலைவர் சாம்பாஜி தங்கர், சாகர் மாத்ரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகமத்நகர் மாவட்டம் ஷிர்டியில் விஜயதசமி நிகழ்ச்சிகள் எளிய முறையில் நடைபெற்றது. பக்தர்கள் கோவிலின் வெளிப்புறத்தில் இருந்து தரிசனம் செய்தனர். அகமத்நகர் மாவட்டம் ஷிர்டியில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா அறக்கட்டளை மூலம் 102வது ஆண்டு ஸ்ரீ சாய்பாபா புண்ணிய தீர்த்தி திருவிழா நிகழ்ச்சிகள் இந்த வருடம் எளிமையாக கொண்டாட தீர்மானிக்கப்பட்டு உள்ளது. வழக்கமாக ஆண்டுதோறும் நடைபெறும் விஜயதசமி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் காணப்படும். ஆனால் இந்த வருடம் பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். மேலும் வழக்கமாக நடைபெறும் ஏழைகளுக்கான உதவிகள் முறைப்படி நடைபெற உள்ளது. இதற்காக கேட் எண் 4, பிம்பல்வாடி சாலை கேட் எண் 3, சாய்நகர் மைதான் பகுதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பண்டார்பூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக திராட்சை பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். சோலாப்பூர் மாவட்டம் பண்டார்பூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக திராட்சை பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. காசேகான் பகுதியில் திராட்சை தோட்டத்தில் ஏற்பட்ட சேதங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட திராட்சை பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்து இருந்தார். ஹெக்டேர் பரப்பளவிற்கு 1 லட்சம் ரூபாய் சாகுபடி செலவு செய்யும் போது இது எவ்வாறு சாத்தியம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பண்டார்பூரில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய கும்பலை சேர்ந்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பண்டார்பூர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் மாவட்டங்களுக்கு இடையிலான இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 3 நபர்களில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பண்டார்பூர், சத்தாரா, சாங்லி உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை திருடி விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது.
இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அப்பகுதியில் அதிகரித்து வந்த நிலையில் காவல்துறையினர் அதிரடி சோதனைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து 10 இருசக்கர வாகனங்கள், 12 விலை உயர்ந்த மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பூனேயில் விஜயதசமி தினத்தை முன்னிட்டு காவல்துறையினர் ஆயுதங்களை வைத்து பூஜையில் ஈடுபட்டனர். பூனேயில் விஜயதசமி தினத்தை முன்னிட்டு காவல்துறையினர் ஆயுதங்களை வைத்து பூஜையில் ஈடுபட்டனர். காவல்துறை வாகனம் மற்றும் காவல்துறையினர் பயன்படுத்தும் துப்பாக்கி, கேடயம் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு மாலைகள் அணிவித்து பூஜை நடத்தினர். காவல்துறை ரிசர்வ் படையினர் பாரம்பரிய முறைப்படி ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட காவலர்கள் வரிசையாக நின்றபடி காணப்பட்டனர். பூனேயில் உள்ள தம்பாடே ஜோகேஸ்வரி பகுதியில் காவல்துறையினர் ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாணிக்பூர் காவல் நிலையத்தினர் திருட்டு சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி உறுப்பினரின் சகோதரரை கைது செய்துள்ளனர். வசாய் பகுதியில் பொதுமக்களிடம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த விஜய் தத்தாராம் தாம்பே என்ற நபரை மாணிக்பூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது மாநகராட்சி உறுப்பினரின் சகோதரர் என்றும் தான் ஷாக்கா பிரமுக் என்றும் தெரிவித்துள்ளார். சாலை பகுதியில் உள்ள கண்காணிப்பு பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் நபரை கைது செய்துள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். தாதர் சிவாஜி பூங்கா பகுதியில் பெங்கால் கிளப் மூலம் நடைபெற்ற துர்கா பூஜையை தொடர்ந்து பிரசாதம் வீடுகளுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மும்பையில் உள்ள பெங்கால் கிளப் மூலம் சிவாஜி பூங்கா பகுதியில் எளிமையான முறையில் துர்கா பூஜை கொண்டாடப்பட்டது. கூட்டத்தை தவிர்க்கும் வகையில் தரிசன வசதிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. பக்தர்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. தரிசனங்களும் ஆன்லைன் மூலம் நடைபெற்றது. அரசு அறிவித்த வழிகாட்டுதல் படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் அரசு வழிகாட்டுதல் படி துர்கா பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். நாசிக்கில் வெங்காயம் இருப்பு வைக்க அரசு அளவு நிர்ணயித்து உள்ள நிலையில் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வெங்காய இருப்பு வைப்பதற்கு அரசு அளவு நிர்ணயித்துள்ளதற்கு நாசிக் பகுதியில் உள்ள விவசாயிகள் பலர் கவலை தெரிவித்துள்ளனர். வெங்காய விலை கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையான சமயத்தில் அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்து விவசாயி ஒருவர் கூறிய போது, வெங்காய வியாபாரிகள் போக்குவரத்து பிரச்சனையை காரணம் காட்டி அதிக இருப்பு வைத்து சந்தையில் அதிக விலைக்கு வெங்காயம் விற்பனை செய்ய முடியும். அதுவும் சில நாட்களில் நடந்துவிடும் என்று தெரிவித்தார். நெல்லை தச்சநல்லூரில் கல்லறைகள் இடிக்கப்பட்ட சம்பவத்தால் குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாநகர் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை தச்சநல்லூர் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள உச்சிஷ்ட கணபதி திருக்கோயில் முன்பு தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பல வருடங்களாக இருந்து வரும் கல்லறை தோட்டத்தை கடந்த 18ஆம் தேதி மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இது தொடர்பாக தச்சநல்லூர் காவல்துறையினர், இந்து மக்கள் கட்சி உடையார் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பினர் மற்றும் அனைத்து கட்சியினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனையடுத்து கல்லறையை இடித்து சேதப்படுத்திய குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இடிக்கப்பட்ட கல்லறைகளை புனரமைக்க உரிய நிவாரணம் அரசு வழங்க வேண்டும், கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நெல்லை மாநகரத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களிலும் காலை திருப்பலி முடிந்தவுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம், தச்சநல்லூர் திரு இருதய ஆலயம், பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனி சகாய அன்னை ஆலயம் உள்பட 80க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் முன்பு கிறிஸ்தவ மக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களும் எழுப்பினர். மாநகர் பகுதியில் நடந்த இந்த போராட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
மாட்டுங்கா ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று சந்தி தேவி ஹோமம் நடைபெற்றது. மாட்டுங்கா ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கோவிலில் தசரா நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு சந்தி தேவி ஹோமம் நடைபெற்றது. நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சிகள் அரசு வழிகாட்டுதல் படி எளிய முறையில் நடைபெற்றது. பூஜை நிகழ்ச்சிகள் பக்தர்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. தினசரி ஹோமம் மற்றும் அம்மா தரிசனம் மாலை 7 மணிக்கு யூடியூப் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் இன்று நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு சரஸ்வதி பூஜை மற்றும் ஹோமங்கள் நடைபெற்றது. மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் ஸ்ரீ சாரதா நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு யங்கம் ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 11 மணிக்கு மகா நவமி சரஸ்வதி பூஜைகள் நடைபெற்றது. மேலும் சதா சந்தி ஹோமம், வசோர்தரா ஹோமம், பூர்ணாகுதி, மகா கடாச அபிஷேகம், தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. அரசு அறிவித்த வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீ சங்கர மடத்து நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மாட்டுங்கா தென்னிந்திய பஜனை சமாஜத்தில் ஸ்ரீ சாரதா நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாட்டுங்கா தென்னிந்திய பஜனை சமாஜத்தில் ஸ்ரீ சாரதா நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 9 மணி முதல் நவகிரக ஹோமம், ஸ்ரீ சண்டி மகா யக்னம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு வசோர்தரா ஹோமம், மகா பூர்ணகுதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சிகள் அரசு அறிவுறுத்தல் படி எளிமையான முறையில் நடைபெற்றது. நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தென்னிந்திய பஜனை சமாஜ நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சாகு நகர் காவல் நிலையத்தில் ஆயுத பூஜை நடைபெற்றது. காவல்துறை மூத்த ஆய்வாளர் விலாஸ் கங்கவானை தலைமையில் காவலர்கள் பூஜையில் கலந்து கொண்டனர். விஜயதசமி தினத்தை முன்னிட்டு இன்று சாகு நகர் காவல் நிலையத்தில் ஆயுதங்களுக்கு பூஜை நடத்தப்பட்டது. துப்பாக்கி, கவசம் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு மாலை அணிவித்து பூஜை நடைபெற்றது. காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் விலாஸ் கங்கவானை தலைமையில் நடைபெற்ற பூஜையில் காவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் காவல்துறை வாகனத்திலும் மாலைகள் கட்டியிருந்தனர். ஆயுத பூஜையை தொடர்ந்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை அதிகம் வாங்குங்கள் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு. இன்று ஆயுத பூஜையை ஒட்டி போர் நினைவிடத்தில் ஆயுதங்களுக்கு பூஜை செய்தார் ராஜ்நாத் சிங். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் சுட்டுக்கொலை, பீகாரில் அதிர்ச்சி சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் மூட நம்பிக்கை, நாக்கை வெட்டி காணிக்கையாக செலுத்திய பக்தர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.